நம்மளை இக்னோர் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஏன் அழுகணும்? நம்ம கண்ணு இருக்கு, அவங்க ஒர்த்தா? இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மிஸ் ஆகாது. வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. நம்ம லைஃப்பில் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாலும் இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் நம்மளை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், தெரியுது உங்களுக்கு அவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க ரொம்ப முக்கியம்னு நினைப்போம், ஓகே. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம்ல. ஏன் பாதிக்கப்படுறோம்? ஏன்னா அந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நம்ம லைஃப்பில். அவங்க தான் என்னோட ப்ரியாரிட்டி, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு. பட் அவங்க அப்படி நினைக்கல. அவங்களுடைய ப்ரியாரிட்டி அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு இருந்திருக்கலாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஆனால் அந்த ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆனதுனால தான் அந்த இக்னோரன்ஸ் வருது. சரி, அவங்க பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணுறதாவே இருக்கட்டும், ஆனால் உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு தெரியும் அவங்க முன்ன மாதிரி இல்லை, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை விட்டு தூரம் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் உள் மனசுக்கு அது தெரியும். ஆனால் உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா ரொம்ப நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டீங்க அவங்களோட. சரியா? நீங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. அதை விட்டு வெளியே வராது உங்கள் மனசு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஈஸியாக உங்களை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த இம்பேலன்ஸ்னால் என்ன? எக்ஸ்பெக்டேஷன் பெயினாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? சாதாரணமாகவே எதிர்பார்ப்புன்றது நிராகரிக்கப்படும் போது அது ரொம்ப வலியை கொடுக்கும். அவங்க கிட்டேருந்து மெசேஜ் வரலைனாலும், அவங்க கிட்டேருந்து கால் வரலைனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடுவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? புரியுதுங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதனால் இந்த பிரச்சனை? ஐயோ, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே ப்ளேம், உங்களையே நீங்கள் குறை சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் குழப்பமாயிடுவீங்க. கன்ஃபியூஷன் மூடு தான் வரும் அதுக்கப்புறம். அப்போ கூட நீங்கள் அவங்கள தப்பு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க முக்கியன்றதுனால உங்களையே நீங்கள் தப்பாக்கி, நான் எதாவது பண்ணிட்டேனாப்பா, நான் என் மேலே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எமோஷ்னலாக டிமாண்ட் பண்ணுவீங்க. சரியா? நீங்கள் இந்த மாதிரி எமோஷ்னலாக டிமாண்ட் பண்ண அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷர் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுவீங்க. ப்ரெஷர் தான் அதுக்கப்புறம் நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ப்ரியாரிட்டி பாத் மாறிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் தான் நீங்கள். உண்மை என்னென்னா, எல்லாரோட சைலன்ஸ்க்கும் நீங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் காரணம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க மனசில் என்ன நினச்சாங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே? உங்களோட வலிக்கு நீங்கள் தான் காரணம், அவங்களோட வலிக்கும் நீங்கள் தான் காரணம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்கள் மனசில் அவங்க பேசலை, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கு. அந்த பெயினுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க. ஸோ அவங்களோட வலியும் சேர்த்து நீங்கள் தான் சுமக்கிறீங்க. கரெக்டுங்களா? இதை நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலே அது என்ன தெரியுமா? இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதை நீ டீட்டெயில்டாக பேசணும், ஸ்டெப் பேக் எடுக்கணும், உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கோ, சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் தான் அது. ஓகே? நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இல்லை இது மாறிடும், இட் வில் பி சேஞ்ச், பார்த்துக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன? நீங்கள் உங்களோட மதிப்பை குறைச்சிக்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை. ஓகேவா? அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்கன்னா உங்கள் வேல்யூ குறையில. சரிங்களா? அவங்க ப்ரியாரிட்டி மாறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய மதிப்பு அங்கேயே தான் இருக்குது. அது எப்போ தெரியுமா குறையும்? நீங்கள் அவங்கள தேடி தேடி போகிறீங்க தெரியுமா? ரீசன் தெரிஞ்சுக்க, என்னை ஏற்றுக்கோ, எக்ஸ்பிளைன் மீ, எனக்கு பதில் சொல்லு, ஐ நீட் யூ, அந்த மாதிரி கிட்ட போகிறீங்களா, அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்களா, அப்போ தான் உங்கள் வேல்யூ குறையும். அந்த டைமில் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்ககிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து அவங்க ஸ்டெப் பேக் எடுப்பாங்க, டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகே? அவங்க இதுக்கப்புறம் தான் யோசிக்கையாக இருப்பாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, இல்லை நான் சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகணும், இவங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வேல்யூ குறையிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஆனால் உங்கள் வேல்யூ குறையில.
ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போவே இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்குன்னா ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும். அப்போது இது வந்து ஒரு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்ஸ் உட்காந்து ஒரு ஒரு நாள் கிளியராக பேசி மூவ் ஆன் பண்ணிடணும். உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, கம்யூனிகேஷன் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும். ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு என்னை லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் அதே நேரம் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ். சரி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி காப்பாற்றணும்? நீங்கள் ஸ்டெப் பேக் எடுக்கணும், மூவ் ஆன் ஆகணும். இவங்க என்னுடைய லைஃப் பார்ட்னர் கிடையாது, இவங்க என் ஃப்ரெண்டு கிடையாது, இவங்க என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிடையாது, ஃப்யூச்சர் பார்ட்னர் கிடையாது, இவங்க என்னோட ஃப்யூச்சர் சோல்மேட் கிடையாது. ஓகே, இவங்க டெம்பரவரி ஒரு ஃபேஸ். இவங்க வந்து எனக்கு ஒரு கர்மா லெசன் கற்றுக் கொடுக்க வந்தவங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லைஃப்பை நீங்கள் எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்கணும். அது எப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து கர்மா வந்து ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கர்மா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வரும், நமக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் வரும். நமக்கு வந்து சின்ன வயசில் ஒரு கர்மா நடக்கும், அதுக்கப்புறம் டீனேஜில் ஒரு கர்மா நடக்கும், அப்புறம் ஒரு பிஃபோர் மேரேஜில் ஒரு கர்மா நடக்கும், அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கர்மா நடக்கும். ஸோ இப்படி வந்து லைஃப் ஸ்டில்லேருந்து நம்மளுக்கு ஒரு கர்மா வந்து லெசன் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்ம பாஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அது இந்த லைஃப் இந்த இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து நமக்கு அட்டாக் ஆகும். ஓகே, கர்மா ரெடியூஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து வேறு, அது நான் உங்களுக்கு தனியாக வேறு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும்போது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுலேயே உட்காந்து உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் என் உலகம். ஃபஸ்ட்டு யாருமே உங்களுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். ஓகே, உங்களை பெத்த தாய் கூட உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, பெத்த தாய் தகப்பன் கூட உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இங்கே உங்களுக்கே தெரியும், நம்ம ரியாலிட்டியை பேசுவோம், நம்ம சேனலே வந்து உண்மையை ஓப்பனாக பேசுகிறது தான். ஓகே, மோட்டிவாக என்னென்னா உண்மையை ஓப்பனாக பேசணும், ப்ராக்டிக்கலாக பேசணும், ரியாலிட்டியை பேசணும். ஓகே, நம்ம எமோஷ்னலாகவே யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஓகே, ப்ராக்டிக்கல் அண்ட் எமோஷ்னல் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு தாய் தகப்பனே வந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வேற யார் நமக்கு நிரந்தரமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது. இல்லை, யாருமே கிடையாது. அப்போ அந்த ஒரு பர்சனுக்காக நம்ம எதுக்காக உட்காந்துருக்கணும்? நம்ம லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது. ஓகே, இவங்க வந்தாங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க வேணும்னா அவங்களுடைய பிஹேவியர்லேயே தெரியும். ஃப்யூச்சர்லேயே இவங்க எப்படி இருப்பாங்க நம்ம கூட, இவங்க ஒர்க் அவுட் ஆவாங்களா, இவங்க நமக்கு வேலைக்கு ஆகுவாங்களா, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா, நம்மளுடைய கெரியருக்கும் நம்மளுடைய ஆசாபாசங்களுக்கும் இவங்க கூட வருவாங்களா, இந்த வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போகுமா. நமக்கு ஹாப்பினஸ்ஸை விட பீஸ்ஃபுல் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் கூட பேசியிருக்கேன். ரொம்ப எமோஷ்னல் டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, அப்போ எமோஷ்னல் டெசிஷன் யார் எடுப்பான்னா யங்ஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேனா, எனக்கு இப்போதைக்கு எமோஷ்னலாக என்னுடைய மைண்டு நல்லா இருக்கா, நான் என்ஜாய் பண்ணணும். இந்த இந்த ஒரு ஃபேஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து பர்மனெண்ட்டுக்கெல்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியா எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்காங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு வகையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், வலி வேதனை எல்லாருக்கும் ஒன்று தானே, ஃபீலிங்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. விஷயம் வேறையாக இருந்தாலும் வலி ஒன்று தான் இல்லையா? ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ஒருத்தவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இம்பார்ட்டன்ஸை அப்படியே நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ணணும்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க பாருங்கள். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இதுக்கு பேர். ஓகேங்களா? செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே, இது வந்து ஏதோ சம்திங் ராங்காக நடக்குது, நான் இனிமேல் என்னை பார்த்துக்கிறேன். உன்னால் விட முடியாது தான். ஏன்னா நீ வந்து அவங்கள மாதிரி கிடையாது, நீ ரியலாக அவங்கக்கிட்ட அன்பு கொடுத்துருப்ப, ரியலாக வந்து டிபெண்ட் பண்ணியிருப்ப. ஸோ வந்து நீ என்ன பண்ணுற, என்னோட ஒர்த்துக்கு நான் வந்து கரெக்டாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், நேர்மையாக கொடுத்தேன்.
அப்ப நீ எனக்கு தகுதி இல்லாதவன், நீ எனக்கு தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு நீங்க மைண்ட்லயோ ஹார்ட்லயோ ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீ ஐயோ நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், டிபெண்ட் பண்ணிட்டேனே, நீ தான் உலகம்னு நினைச்சனே, என்னால இதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை லாக் பண்ணிக்க கூடாது. நோ, உங்களோட சோல்மேட் வந்து ஆந்த வேல இருக்காங்க. உங்க சோல்மேட் இது கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, நமக்கு அந்த கர்மா அந்த யூனிவர்ஸ் வந்து அனுப்பிச்சு வைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு உனக்கு ஒருத்தர் வந்து நெகட்டிவ் பர்சன் வாழ்க்கையில அனுப்புறாங்க, ஒரு டெம்பரவரி பர்சன் லைஃப்ல அனுப்புறாங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாரு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 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 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப் வந்து ஒருத்தவங்க டெம்பரவரியா வராங்கன்னா ஒரு பாடம், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் கண்டிப்பா ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. என்னென்ன நம்ம எதை தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாது, வாழ்க்கையில ஒருத்தவங்க ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது, இல்லாட்டி யாரை ரொம்ப அதிகமா நேசிக்கலாம், எதுவுமே ஒரு லிமிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மளை ஃபர்ஸ்ட் எப்படி மற்றவனுக்கு நீ இம்பார்ட்டன்ஸு, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மற்றவனுக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் உனக்கு கொடு, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்கிறவன் கொடுப்பான். சரிங்களா? கண்டிப்பா இந்த காலத்துல இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு வருது. சும்மா ஒரு 3 மாசம் பேசுறாங்க, எனக்கு டிப்ரெஷன் வந்து அதிகமாயிடுச்சு, எனக்கு வந்து லவ் ஃபெயிலியரு, எனக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்கு, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எனக்கு வந்து சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, நான் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ நான் பார்த்துருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் ஆகி ஒரு பெயின் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெயின் வந்து 6 மந்த்ஸ் தான் அதோட எக்ஸ்பைரி டேட்டே. சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு வலி வேதனையும் நம்ம உடம்புல தங்காது. அது அடுத்து ஒரு வலி வேதனைக்கோ ஆசைகளுக்கோ சந்தோஷங்களுக்கோ ரெடி ஆகும். நம்ம மென்டலி ஃபிசிக்கலி அதுதான் ரியாலிட்டி, அதுதான். ஓகே, எதுவுமே இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. ஓகே, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் நம்ம லைஃப்பில். நம்ம லைஃபே அப்படி தான், டெம்பரவரி தான், பெர்மனெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? சரி, இவனுக்காகவா நான் அழுதேன், இவனுக்காகவா என் கண்ணீரை நான் கொடுத்தேன், என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதே, ஐயோ நான் இவ்வளோ காமெடி பண்ணியிருக்கேனேன்னு சொல்லிட்டு நீங்களே தனிமையில் உட்காந்து ஒரு நாள் சிரிச்சிருப்பீங்க. அப்படி சிரிச்சுருந்தா எனக்கு கமெண்ட் போடுங்க. ஸோ என்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அப்போதான் நீங்கள் ரியலாக ஹீல் ஆகுறீங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருந்து. ஓகேவா? அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹீலிங்கே அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் உங்களுக்கு ஹீலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளை மதிக்காதவங்களுக்காக நம்ம கண்ணீர் விடுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாலே நம்ம லைஃபே லைட் ஆகிடுங்க. நம்ம கண்ணீர் எவ்வளோ வருது தெரியுமா? அதை போயிட்டு சும்மா வரவும் போகிறவங்களுக்குலாம் நம்ம சிந்தக்கூடாது ஃபஸ்ட்டு. யாரையுமே ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும், ஒரு பார்டரில் வச்சுக்கணும். உடனே அட்டாச் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நாம நம்மளோட அட்டாச் ஆகணும், நம்ம ஹார்ட்டோட அட்டாச் ஆகணும், நம்ம பிரெயினோட அட்டாச் ஆகணும். ஓகேவா? நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுக்காத நேசத்தையும் பாசத்தையும் அக்கறையும் மற்றவங்க கொடுத்துட்டாங்களா, கொடுத்துருவாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். இதை நம்ம யோசித்து பார்க்கணும். என்னைக்கா இருந்தாலும் எவ்வளோ நம்ம கெத்தா என்னால் நான் வந்து என் லைஃப்பை பார்த்துக்குவேன், என்னால் எல்லாம் முடியும், நான் கெத்து, நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கு, நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் அதே அம்மா அப்பா தான் நம்மளை கஷ்ட காலத்தில் அரவணைக்கிறாங்க, தூக்கி விடுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வலி வேதனை என்னன்னு தெரியும். ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து நேசிச்சு சும்மா வந்து இடையில பார்த்து அன்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக வருவாங்க. இது நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த வலியை அனுபவிக்கிறவங்க ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க தெரியுமா ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஸோ அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து நடுவில் வராங்கன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. அதுக்காக உன் வேல்யூவையும் உங்கள் அம்மா அப்பா உங்களை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க, உங்களை என்னென்னா நினச்சி மைண்டில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அந்த அந்த டைம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அப்படியே நம்ம ஃபேமிலியோட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வலி இருக்குது, எனக்கு மனசு முடியல, மன அழுத்தம் இருக்குது, என்னால் மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாதுங்க. சிம்பிள் ரெமெடி, ஃபேமிலியோட போங்க. ஃபேமிலியோட நீங்கள், எனக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருப்பாங்க. ஃபேமிலிகிட்டேருந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க ஒரு வேறு உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போது
அந்த லவ்வு, ரொமான்ஸு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலி வந்து கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாது, சைடில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்போ வரும்போது ஃபேமிலியோட அட்டாச் ஆகுங்களேன், பாதி வலி அங்கே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே. உடனே அடுத்தது என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள தூக்கி விட்டு நீங்கள் டவுன் ஆகி ஃபெயில் ஆகிறத விட நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேல்யூ ஆனவங்க. நன்றி.